திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் 100 நாட்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கையை நிறைவேற்றித் தருவதாக உறுதியளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் இதுவரை நிறைவேற்றவில்லை என்று பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. மதுரையில் அந்த சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் பேசும்போது, அதிமுக ஆட்சியில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி நடத்தப்பட்ட போராட்டங்களில் பங்கேற்று அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் எங்களுக்காக குரல் கொடுத்து பேசினார். அதை நம்பி அவருக்கு வாக்களித்தோம். ஆட்சிக்கு வந்த பின் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடத்தினார். அதில் கொடுக்கப்படும் மனுக்கள் மீது 100 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அந்த முகாமிலும் நாங்கள் மனு கொடுத்தோம். அப்போது மயிலாடுதுறையில் நடந்த முகாமில் ஸ்டாலின் என்ற ஆசிரியரிடம் முதலமைச்சர் பேசுகையில், அந்த ஸ்டாலின் கோரிக்கையை இந்த ஸ்டாலின் நிறைவேற்றி தருவான் என்று கூறினார். ஆனால் 4 ஆண்டுகளாகியும் இதுவரை நிறைவேற்றவில்லை. தற்போது 12,500 ரூபாய் என்ற குறைவான அளவில் ஆண்டிற்கு 11 மாதங்கள் மட்டும் சம்பளம் வழங்கப்படுகிறது. 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்ய கோரி போராடி வருகிறோம். கடைசி பட்ஜெட்டிலும் அறிவிப்பு இல்லாததால் ஏமாற்றம் அடைந்தோம். திமுக ஆட்சிக்கு வந்து 2024ஆம் ஆண்டு வரை தாக்கலான பட்ஜெட்டுகளில் கல்வித்துறைக்கு 1,53,827 கோடியும், 2025 பட்ஜெட்டில் 46,767 கோடியும் நிதி ஒதுக்கப்பட்டும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு எந்தவித பயனும் இல்லை. தற்போது 12,000 பேர்தான் உள்ளோம். காலமுறை சம்பளம் வழங்க 300 கோடி ரூபாய் தேவை. 110 விதியின் கீழாவது எங்கள் கோரிக்கையான பணி நிரந்தரம், அடிப்படை சம்பளம் 20,600 ஆகியவை நிர்ணய அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று கூறியுள்ளனர். திமுக கூட்டணியில் சேர தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. சமீப நாட்களாக தமிழக அரசின் நடவடிக்கைகளை அவர் பாராட்டி வருகிறார். சட்டசபை தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள், ராஜ்யசபா MP பதவி கேட்டு மூத்த அமைச்சர் ஒருவரிடம் பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிக தற்போது வெள்ளி விழா ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. ஆனாலும் அக்கட்சிக்கு MLA MPக்கள் இல்லை. அதிமுக கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்ட போதிலும் தொடர் தோல்வியையே சந்தித்து வருகிறது. அதோடு அக்கட்சியிடம் பெரிதும் எதிர்பார்த்த ராஜ்யசபா MP பதவியும் கிடைக்காது என தெரிய வந்துள்ளதால் தனது மகனின் எதிர்காலம் கருதி திமுக பக்கம் திரும்பிவிட்டார் பிரேமலதா என்று கூறப்படுகிறது. லோக்சபா தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்று அரசின் முடிவுக்கு தேமுதிக ஆதரவு தெரிவித்தது. தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை வரவேற்பதாகவும் பிரேமலதா தெரிவித்தார். பிரேமலதாவின் மன மாற்றத்திற்கு திமுகவில் உள்ள மூத்த அமைச்சர் ஒருவர் நடத்திய கூட்டணி பேச்சுதான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. இது குறித்து தேமுதிக வட்டாரங்கள் கூறும்போது, கடந்த தேர்தல்களில் திமுகவுடன் கூட்டணி அமைந்திருந்தால் தேமுதிகவுக்கு சட்டசபையிலும் லோக்சபாவிலும் பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கும். அதிமுகவிடம் போய் அனைத்தும் இழந்துவிட்டோம் என பிரேமலதா எண்ணுவதாக கூறியுள்ளனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு இந்த முறை ராஜ்யசபா MP பதவி வழங்குவதற்கு பதிலாக தேமுதிகவுக்கு வழங்குவதன் வாயிலாக நாயுடு சமுதாயத்தினரின் ஓட்டுகளை தக்க வைக்கும் வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கிறது. சட்டசபை தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் தேமுதிகவுக்கு சீட் கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கோவை மாவட்ட SDPI கட்சி பொதுச் செயலாளர் மற்றும் உறுப்பினர் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். 8 மணி நேரமாக இந்த சோதனை நடைபெற்றது. இதில் இருவரின் டிஜிட்டல் பரிவர்த்தனை தகவல்களை அமலாக்கத்துறையினர் எடுத்துச் சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பில் இருந்தபோது மேட்டுப்பாளையத்தில் உள்ள RSS அமைப்பை சேர்ந்தவருக்கு சொந்தமான பிளைவுட் கடையினுள் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் NIAவால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்ட SDPI கட்சி பொதுச் செயலாளர் மற்றும் உறுப்பினரின் வீடுகளில் 8 மணி நேரமாக அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் 2 பேரின் டிஜிட்டல் பரிவர்த்தனை தகவல்களை அமலாக்கத்துறையினர் எடுத்துச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சோதனையை அடுத்து சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக வாஹித் ரஹ்மானை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து அழைத்துச் சென்றனர். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பில் இருந்தபோது மேட்டுப்பாளையத்தில் உள்ள RSS அமைப்பைச் சேர்ந்தவருக்கு சொந்தமான பிளைவுட் கடையினுள் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் NIAவால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கின் உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி அதிமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சண்டிகரில் விவசாய சங்கங்கள் மாநில எல்லையில் அமர்ந்து கடந்த ஓராண்டாக நடத்திய போராட்டத்தை பஞ்சாப் அரசு முறியடித்துள்ளது.
விவசாயிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து எல்லையில் அமைந்திருந்த தடுப்புகளை ஹரியானா அரசு நீக்கியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் மின் கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு 36 பைசா அளவுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று கர்நாடக மின்சார ஒழுங்காற்று ஆணையம் தெரிவித்துள்ளது. வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. எதிரி நாட்டு போர் விமானங்களை தாக்கி அழிக்கும் புதிய ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, தென்கொரியா இணைந்து போர் பயிற்சியில் ஈடுபட்ட நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசின் மத்திய கல்வித்துறையை கலைக்கும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இதன் மூலம் கல்வித்துறையின் முழு அதிகாரமும் இனி மாகாணங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த உத்தரவு அமெரிக்காவின் கூட்டாட்சி கல்வித்துறையை நிரந்தரமாக நீக்கும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளியில் இருந்து திரும்பியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோரின் உடல்நிலை பூமிக்கு ஏற்ற இயல்புக்கு திரும்ப சில காலம் ஆகும் என குறிப்பிட்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், சுனிதா மற்றும் வில்மோர் உடல் நலமடைந்த பிறகு வெள்ளை மாளிகைக்கு அழைக்கப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார்.